இந்த மாதிரி படங்கள்லாம் இன்றைய சமுதாயத்துக்கு தேவையா அப்படின்றது தான் என்னோட விமர்சகராக ஒரு தமிழ் சினிமா ஆடியன்ஸாக என்னோட கேள்வி. தியேட்டரை விட்டு வந்து அந்த தலைவலி இன்னும் உடலை ஒரு போர்க்களத்துக்குள்ளேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது படம் பார்த்துட்டு வந்தது. இன்னும் புதுசாக எப்படி கொலை பண்ண முடியுமோ அதெல்லாம் காமிப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் போய் செய்வாங்க. இந்த சீன்லாம் வைக்கணுமா? என்னை கேட்ட அந்த டேரக்டர், இந்த படம் எடுத்தவங்க, சன் பிக்சர்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்கும் தான் அந்த கேள்வி கேட்குறேன். இதெல்லாம் இன்றைய சமுதாயத்துக்கு இந்த படம் என்ன கருத்து சொல்ல வருது? வணக்கம், இது உங்கள் குரு டாக்கீஸ்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட விமர்சனம் வந்து டிசி படத்தோட தான் விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். தலைவலி பிக்குது. தியேட்டரை விட்டு வந்து அந்த தலைவலி இன்னும் உடலை ஒரு போர்க்களத்துக்குள்ள இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு படம் பார்த்துட்டு வந்தது. இந்த மாதிரி படங்கள்லாம் இன்றைய சமுதாயத்துக்கு தேவையா அப்படின்றது தான் என்னோட விமர்சகராக ஒரு தமிழ் சினிமா ஆடியன்ஸா என்னோட கேள்வி. இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் எவ்வளோ ஒழுக்கமாக இருந்தோம், எந்த அளவு சாஃப்டாக இருந்தோம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு இருக்க ஜென்சி கிட்ஸ், ஜென் ஆல்ஃபான்றாங்கல்ல, அவங்களாம் அந்த அளவுக்கு பொறுமை இருக்கா? இது இருக்கா? வயலன்ஸ் ஏற்கனவே வயலன்ஸ் படமாக எடுத்து தான் வந்து நிறைய கொலை நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ திருப்பி இந்த வருஷம் தான் நான் தமிழ் சினிமா ஆடியன்ஸாக நான் வந்து நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு தாய் கிழவி, ஒரு பிளாஸ்ட்டு, ஃபேமிலியை பற்றி ஒரு நல்ல படங்கள். தாய் கிழவி பார்த்துட்டு ஒரு அம்மாவை எப்படி பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஒரு தோணும். ஓகேங்களா? ஒரு படம் பார்த்தா ஒரு ஃபேமிலியை பார்த்துக்கணும், ஒரு நாட்டை பார்த்துக்கணும், இந்த மாதிரி ஒரு கருத்து வரணும். தூரமே உங்களுக்கு வயலன்ஸான படம் தான். ஆனால் வந்து ஒரு நாட்டு பற்றோட எப்படி எடுத்திருந்தாங்க, அந்த மாதிரி நீ எடுத்து அதை வயலன்ஸ் காமிச்சா கூட பரவாயில்ல. இதில் காமிச்சது பூராமே இன்றைய சமுதாயத்துக்கு தப்பான சிந்தனையை வழிவகுக்கும். அந்த மாதிரி தான் படம் ரொம்ப மோசமாக, ரொம்ப வயலன்ஸாக எடுத்து வச்சுருக்காங்க. சத்தியமாக என்னால் முடியல. மேக்கிங்காக, ஸ்க்ரீன் பிளேவா படம் நல்லா இருக்கு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் பாசிட்டிவ் நான் லாஸ்ட் சொல்கிறேன், நெகட்டிவ் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த சம்பவம் வந்து படம் பார்த்து வெளியே வந்தோடனே இந்த படத்தோட எஃபெக்ட் வெளியே உடனே தெரிஞ்சு. அது என்னன்றதை நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஹீரோ வந்து ஒரு கூலிப்படையில் இருக்காரு. கூலிப்படையிலிருந்து போலீஸோட துப்பாக்கியெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொள்ளையடிச்சிட்டு அதை வச்சுட்டு என்னென்ன பண்ணுறாங்க. அந்த சம்பவத்தில் ஒரு ஃபேமிலி மாட்டிட்டு ஒருத்தர் இறந்துடுறாரு. அந்த பணத்தை வந்து போலீஸ்காரங்கெல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்த உடனேயும் அப்போ ரிவெஞ்ச் ஆரம்பிக்கிறாரு, போலீஸ்க்கு ரிவெஞ்ச் ஆரம்பிக்கிறாரு. இவர் வாட்டுக்கு கொல்றாரு. போலீஸை கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. சென்சார்லாம் என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த ஜனநாயகன் வயலன்ஸ்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து இந்த படம் பார்க்கல 1% தான் இருக்குது ஜனநாயகத்தில். அப்போ இதில் எவ்வளோ % வயலன்ஸ் இருக்குன்னு பார்த்துங்க. டிசியில் அந்தளவு வயலன்ஸ். இன்றைக்கி தான் வந்து சர்டிஃபிகேட்னா எப்படி இருக்கும் படம் அப்படின்றது ஒரிஜினலாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கல்ல, இதுக்கு வந்து ஏஏஏ கொடுத்துருக்கலாம். அவ்வளோ வயலன்ஸை கொட்டி குமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்கள், சஞ்சனா, நம்ம லப்பர் பந்தில் பார்த்துருவோம், ஹீரோயின் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த ஹீரோயின் நடித்தவங்க ஹரிஷ் கல்யாணுக்கு ஹீரோயின் நடிச்சிருந்தாங்கல்ல, அவங்க இந்த படத்தில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? சிகரெட் அடிக்கிறாங்க. இது என்ன கலாச்சாரம்? சிகரெட் எல்லாருமே அடிங்க. ஒரு பாடகி அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் தனியாக இருந்து வந்து கஷ்டப்படுறவங்க அப்புறம் தம் அடிக்கலான்னு சொல்லி தராங்களா படத்தில்? அந்த அம்மா பேசுனதே 2 டைலாக் தான் பேசுது, 5 பஃப் இழுக்குது. அது இழுக்கிறத பார்த்தா ஏன்னா பரம்பரை குடியாரிமணி சீட்டு குடிச்சிட்டு இருக்கு. இந்த சீன்லாம் வைக்கணுமா? என்னை கேட்ட அந்த டேரக்டர், இந்த படம் எடுத்தவங்க, சன் பிக்சர்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்கும் தான் அந்த கேள்வி கேட்குறேன். இதெல்லாம் இன்றைய சமுதாயத்துக்கு இந்த படம் என்ன கருத்து சொல்ல வருது? ஒரு கருத்தும் இல்லை. இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் கெட்டு போக தான் வாய்ப்பு இருக்குது. ஒரு கருத்து இல்லை. அப்பா வந்து பையனை திருத்தாதனால பையன் எப்படி கெட்டு போயிட்டாருன்றதை எடுத்திருக்காங்க. பையன் கெட்டு போன விஷயத்த 2 மணி நேரம் 20 நிமிஷத்தில் அந்த கருத்தை வந்து அப்பா பையனும் பேசுகிற கருத்தை வந்து 2 நிமிஷம் வச்சுருக்கீங்க. பேலன்ஸ் 2 மணி நேரம் 18 நிமிஷம் வந்து வயலன்ஸ் தான். ஃபுல் வயலன்ஸ் தான். வயலன்ஸோட மறு உருவம் தான் அந்த டிசி. தலைவலி பிச்சிருச்சு. இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி இருக்க ஜென்சி கிட்ஸ் நிறையா வந்துருந்தாங்க. குத்துறதுக்கு கை தட்டுறானுங்க, சிரட்டை பிடிச்சா கை தட்டுறாங்க, வெடி போட்டால் கை தட்டுறாங்க, போலீஸை கழுத்தை அறுக்குறாங்க ராவா, அதுக்கு கை தட்டுறானுங்க. எந்த ஊரில் இருக்கும், எந்த நிலைமையில் இருக்கும், எந்த நாட்டில் இருக்குன்னு எனக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு. எனக்கு என்னடா இப்படி இருக்கும் அப்படின்றது. வெளியே வந்து என்ன பண்ணுவான் அடுத்தவன்? இதே மாதிரி தான் பண்ணுவான். யார் நம்மளுக்கு கடன் கொடுத்தான், எவன் வந்து நம்ம கூட வம்பிழுக்கிறான், அவனை ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த படம் பார்த்துட்டு வந்து அதே கொலவெறியோடு தான் இருப்பாங்க. ஒரு நல்ல படம் பார்த்தோம்னா அந்த நல்ல விஷயங்கள் நம்ம செய்யணும்னு தோணும். ஒரு கெட்ட படம் பார்த்தோம்னா ஒரு பேட் நெகட்டிவிட்டி மைண்டில் ஏறி அந்த மாதிரி தான் பண்ண தோணும். இப்போ அந்த இம்பேக்ட் தான் இந்த படம் டிசி படம் வந்து கொடுக்கும். உண்மையிலே சத்தியமாக வந்து தலைவலி எனக்கு இன்னும் விடல. எவ்வளோ ஒரு நாள் ஆகுமா? இப்போ வேறு ஜெனரல் படம் ஏதாவது போய் படத்தை பார்த்து அந்த மூடை மாற்றணும். அப்படியே ஒரு போர்க்களத்துலேருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. லோகேஷ் கனகராஜ் எப்படின்னு தெரியும். அவர் வந்து பவுட்ரு போட்டுனா கத்தி ரத்தம் இல்லாமல் படம் எடுக்கவே மாட்டார். அருண் மாதேஸ்வரன் இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக கேப்டனில் அதுக்கு முன்னாடி எடுத்த ப்ரீவியஸ் படங்களும் தெரியும். 2 பேரும் சேர்ந்தால் என்ன நடக்கும்? நடந்துருச்சு. இந்த கணக்கு சொல்லுவாங்கல்ல, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், இல்லை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வாங்கல, அந்த மாதிரி அதிரி புதிரியாக போயிடுச்சு. அதான் இல்லை, ட்ரிபிள் ஏ, ஒரு கொடுத்துருக்கக்கூடாது அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட்டு.
சர்டிஃபிகேட்டே நான் கொடுக்கக்கூடாதுன்ற இந்த மாதிரி படங்கள்லாம் தடை பண்ணோம். இது வந்து யாருக்கு என்ன யூஸு? இந்த படத்தை பார்த்து இன்றைய தலைமுறைகள் ஜென்சி ஜென் ஆல்ஃபா என்ன கற்றுக்கிட்டாங்க, என்ன கற்றுக்க போகிறாங்க அந்த படத்தை பார்த்து? பாசிட்டிவ்னா எனக்கு 2 விஷயம் தான். அனிருத் வந்து கர்நாடக சங்கீதம் அது எதுன்னு சொல்லி மியூசிக்கு மொத்தம் 15 ட்ராக் இருக்குன்னு நினைக்கிறேன். படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் 2 மணி நேரம் 20 நிமிஷம் வாட்சிக்கிட்டே இருக்காப்புல. அந்த மியூசிக் கேட்குறதுக்காண்டி நம்ம போய் கெட்ட விஷயங்களை பார்த்துட்டு வர முடியுமா? அந்த மாதிரி தான் இருக்குது படம். நான் வந்து வேறு எந்த குறையும் சொல்கிறேன். ஸ்பீடு, ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கு, மேக்கிங் நல்லாயிருக்கு, எல்லாம் நடித்தது நல்லாயிருக்கு. இந்த இவ்வளோ வயலன்ஸு உள்ள படம் வந்து இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான்றது தான் என்னோட கருத்து. ஓகேங்களா? அது ஒரு 2 நிமிஷம் கருத்து சொல்கிறதுக்கு 2 மணி நேரம் 18 நிமிஷம் போட்டு போலீஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா போலீஸ் காவல்துறை எப்படி இந்த படத்தை விட்டாங்கன்னு தெரியல. காவல்துறைக்கு எதிராக தான் இந்த படம் இருக்குது. காவல்துறைக்கு எதிராக காவல்துறையை பூரா கொண்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க தப்பு பண்ணால் அவங்க வந்து கொண்டுருமா நம்ம அப்போ சட்டம்னு ஒன்று எதுக்கு இருக்குது, நீதித்துறைன்னு ஒன்று எதுக்கு இருக்குது? இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து சினிமான்றது ஒரு எமோஷன். நம்ம ஊரில் வந்து இப்போ மற்ற ஊரில் நம்ம ஊரை பார்த்து சிரிப்பாங்க. ஒரு அஜித் படம், விஜய் படம் வந்து செலிப்ரேஷன் பண்ணையில் இங்கே வரும் முட்டா பசங்க சீரழிஞ்சு போயிட்டாங்கன்னு சிரிப்பாங்க. நம்ம ஊரில் வந்து என்னென்னா செலிப்ரேஷன், ஒரு தமிழ் சினிமா செலிப்ரேஷனாக கொண்டாடையில் இது வந்து நம்மளோட தமிழ் சினிமான்றது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு எமோஷன். இது ஒரு நல்ல மீடியம். இதை வந்து ஒரு அரசியல் சின்ன பசங்க ஒரு அரசியல் தெரிஞ்சுக்கிறதுக்கு, மற்ற விஷயங்கள் படிப்பு சம்மந்தமாக இல்லை வேறு ஏதோ ஒரு இப்போ சங்கர் எடுத்தார், அப்போ ஏன் எடுக்கல? சங்கர் இப்போ பேக் டு சங்கர் இப்போ வந்திருந்தால் அவர் கொஞ்சம் நல்லா கருத்து சொல்லுவார், அந்த மாதிரி எடுக்கலாம். சங்கர் கொஞ்சம் இதாகி போச்சு, சங்கர் படங்கள்லாம் ஃபார்ம் அவுட் ஆகி போச்சு. இன்றைக்கி இருக்க ஜென்சி கிட்ஸ் வந்து என்ன சொல்கிறது, வயலன்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வயலன்ஸாக எடுத்து வச்சுருக்காங்க. ராயன் பார்த்தீங்கல்ல, இது ஒரு 5 ராயனுக்கு ஒரு தேசிய கொடுத்தனால இது 5 ராயன் படங்கள், இது 5 தேசிய விருது கிடைக்க வாய்ப்பு இருந்தாலும் இருக்குது. ஏன்னா அந்த செலெக்ஷன் கமிட்டியும் அப்படி தான் இருக்குது, தேசிய விருது. அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் சினிமா ஆடியன்ஸாக 2026 வந்து ஃபீல் குட் மூவிஸு நல்ல படங்கள் நல்லா வந்துக்கிட்டே இருந்துச்சு. போதை கலாச்சாரம் அது பவுடர் இல்லாமல் நல்ல படங்களாக கொண்டு வந்து தமிழ் சினிமாவில் கொண்டு வந்து நல்லா குமிக்கிறாங்களேன்னு நினச்சேன். கடைசியில் வந்து இப்படி ஆகஸ்ட் மாதம் வந்து டிசியை இறக்கி விட்டு திரும்ப பழைய கலாச்சாரத்தை உள்ளே வந்துட்டீங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க? தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூரியன் ஒரு படம் வந்துச்சு, அதில் வந்து சரத்குமார் மொட்டை போட்டு நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் எல்லா ஹீரோவும் மொட்டை போட்டால் தான் படம் பெரிய ஹிட் ஆகும் போலன்ட்டு பூரா மொட்டை போட்டே நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் சந்திரமுகியில், அதுக்கு முன்னாடி பேய் கலாச்சாரமே கிடையாது, சந்திரமுகியில் பேயை காமிச்சார். அதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்ததுன்னு தெரியும். அரண்மனை 10 சீரிஸ் போய்கிட்டு இருக்குது. 10 சீரிஸ் மேலே போகும்போது காஞ்சனா இப்போ 4 சீரிஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேய் படங்கள் வந்துருச்சு. ட்ரெண்ட் செட்டிங் ஆகிட்டு இருக்கோம். தமிழ் சினிமாவில் ஒரு இது நடந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூவாக ட்ரெண்ட் செட்டிங் ஆகும். இந்த படத்தை பார்த்து என்ன ஆகுனா பேட் இம்பேக்ட் ஆகும் தமிழ் சினிமாவுக்கு. வெட்டுறதுக்கு உத்துறது எல்லாம் பார்க்குறாங்களா, அப்போ எடுங்கடா இதே மாதிரி ஒரு 20 படத்தை எடுங்கடா நேரம் எல்லாம் புக் பண்ணியிருப்பானுங்க. புக் பண்ணி கலாச்சார சீரழிவாக தான் நடக்கும். அதனால் இந்த மாதிரி படங்கள் வரக்கூடாது என்பது தான் என்னோடய கருத்து. இந்த மாதிரி படங்கள் தான் சென்சார் தடை செய்யணும். சென்சார் என்ன பண்ணுதுன்றதான் என்னோட கேள்வி. ஜனநாயகன் மாதிரி படத்தை தடை பண்ணீங்களே, ஜனநாயகனோட 100 மடங்கு இந்த படத்தில் வந்து வயலன்ஸ் இருக்குது. இந்த படத்தையும் நீங்கள் தடை பண்ணாமல் விட்டுருக்கீங்க. அதான் என்னோட மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதில் என்ன கருத்து இருக்குது, இந்த கருத்தை வச்சு யார் என்ன பண்ண போகிறோம், அதான் என்னோட கேள்வி. இன்றைய சமுதாயத்துக்கு இந்த படம் தேவையில்லாத படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்னோடய விமர்சனத்தை பார்த்து கோவப்பட்டீங்கன்னா, மெர்சல் படத்தில் விஜய் சொல்லுவார், இந்த வீடியோ பார்த்து நான் பேசுகிறத பார்த்து கோவப்பட்டீங்கன்னா நீங்கள் தான் அந்த தப்பு பண்ணுற ஆள் அப்படின்வாங்க. அந்த மாதிரி என்னோடய விமர்சனத்தை பார்த்து கழுவி ஊற்றுறீங்க இல்லை தப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் அந்த ஜென் ஆல்ஃபா, அந்த வயலன்ஸ் பிடிக்கிற கேரக்டர். நான் படம் நல்லாலேன்னு சொல்லலை, நல்லா தான் இருக்குது. மேக்கிங் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, நடிப்பு நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. வயலன்ஸ் வந்து கொட்டி கிடக்கு. ஏதோ கொஞ்சம் வச்சா பரவாயில்ல, நீங்கள் வேணால் பார்த்துட்டு வேணால் அது கமெண்டில் போடுங்க. கழுத்தை இருக்கிறது, வாய்க்குள்ளே கத்தியை விட்டு இந்த பக்கம் எடுக்கிறது, துப்பாக்கி எப்படி வச்சு குத்துறது, இன்னும் புதுசாக எப்படி கொலை பண்ண முடியுமோ அதெல்லாம் காமிப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் போய் செய்வாங்க. நான் இப்போ வீடியோ இடையில சொன்னேன்ல, படம் முடிஞ்சு வெளியே வந்தோடனே நடந்துருச்சுன்னு ஒரு விஷயம் சொன்னேன்ல. என்ன விஷயம் தெரியுங்களா? படம் முடிஞ்சு நான் வந்து பைக்கை எடுத்துகிட்டு வரேன், ஸ்ட்ரெயிட்டாக வரையில எடுத்தாலும் ஒரு சின்ன பையன் வர்றான். அவனும் படம் பார்த்தது தான். நேராக வர்றான், நான் ஹார்ன் அடிக்கிறேன். நேராக வந்து என் பைக்கில் முட்டிட்டு இப்படி போயிட்டு திரும்பி மதிக்கிறான். என்னப்பா தம்பி ஹார்ன் அடிச்சில்ல, விலக வேண்டியது தானே அப்படின்னு சொன்னேன். ஹார்ன் அடிச்சே நேருக்கு நேரம் வர்ற வண்டி வர தெரியுது, விலக வேண்டியதானேன்ட்டு இப்படியும் முறைச்சிட்டு நிற்கிறேன். 2 நிமிஷம் பேசவே இல்லை. நான் பேசிட்டு கேட்டேன், என்னடா ஓ மேலடா தப்பு, விலகுடா அப்படின்னு சொல்கிறேன். ஹார்ன் அடிச்சாச்சு, எதிர்த்தாப்புல வர கண்ணு தெரியாதா, ஏன்னா இடிச்சுட்டு என்னை முறைக்கிற அப்படின்றேன். இப்படி நிற்கிறேன். இது எதனால தெரியுதா? இந்த படத்தை பார்த்துட்டு வந்த எஃபெக்ட் தான், இந்த டிசி எஃபெக்ட் தான். அந்த சின்ன பையன் படம் முடிஞ்ச உடனே வந்துட்டான். இப்போ அவன் வேறு எவனா பிடிக்காத கூடாது, இப்போ போயிட்டு சண்டை போட்டு அடித்து கட்டி உருண்டு நாசமாக தான் போயிருப்பாங்க. இதுக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரி படம் வேணான்னு. சரிங்களா? அதனால் தயவுசெய்து தமிழ் சினிமா இயக்குநர்கள்
இந்த மாதிரி வந்து வயல்சான படத்தை எடுத்து இன்றைய இலங்கையில் கெடுக்க வேணாம் என்பது குரு டாக்கீஸோட வேண்டுகோள். மூவி எடுங்க, மலையாள சினிமா இப்படி போயிட்டுருக்கு, எங்கேயோ போயிட்டுருக்கு, அந்த மாதிரி எடுங்க, வயலன்ஸாக எடுத்து இன்றைய இடங்களை கெடுக்காதீங்கன்றது தான் அந்த குரு டாக்கீஸோட வேண்டுகோள். மீண்டும் ஒரு இதே மாதிரி ஒரு விமர்சனத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.